மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. வீட்டில் 7 இருக்கும் போது தான் ஒன்றும் வராது. எப்போ தான் ட்ரெஸ்ஸை போட்டு வெளில வருமோ அப்போ தான் எல்லாம் ஆகும். சரி, நம்ம நேரத்துக்கு எவனோ ஒருத்தன் சாக்கடை கட்டி வச்சுக்கிறான், அடிச்சிட வேண்டியதுதான். மொத்த அடி பாதையில் ஒன்று கடிக்கிறேன். நியூஸ் பாத்தியாடா? ஆமாண்டா பார்த்தேன்டா. யாருடா இப்படி பண்ணியிருப்பா? எதுக்கு பண்ணிக்கிறானுங்க தெரியலையடா. உனக்கு துமுறு ரொம்ப அதிகம்டா, தைரியம் ஜாஸ்தி தான்டா. ஏதாவது காரணம் இருக்கும்டா. காரணம் இல்லாமல் அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்கடா. உன்ன எதை பண்றேன்னு கிளம்பிடுறாங்கடா. ஆமாண்டா. நான் மீம் கிரியேட்டர், எனக்கு கான்செப்ட் கிடைச்சிருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருச்சியில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் போயிட்டு இருக்கு. அந்த சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தா ஒரு கிஃப்ட் பாக்ஸ். அந்த கிஃப்ட் பாக்ஸை திறந்தன உள்ள என்ன இருக்குன்னா ஒரு மனிதனோட ஆண் இருக்கு. அது ஏன் அது என்ன ஏதுன்னு பார்த்தோன்னா ஏதோ கொடூரமான விஷயம் இருக்கு. அந்த நியூஸ் தானே? வணக்கம். திருச்சி அருகே ஒரு பெட்டிக்குள் ஆணுறுப்பை வைத்து பொது இடத்தில் வைத்து சென்ற மர்ம மனிதன். அவர் எவர் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அவரை கண்டு இணையதளத்தில் மிகவும் வைரலாக பரவுகிறது. அவர் அந்த பெட்டிக்கு மேல் முடிவில்லை என்னும் வார்த்தையை எழுதி வைத்துள்ளார். அது எதுவும் குறியீடாக இருக்குமா என்று சிபிஐ ஆலோசனை. இதையடுத்து போன வாரம் காணாமல் போன சாம் என்ற இளைஞனை தேடி போலீசார் பீதி. நன்றி, வணக்கம். இங்கே வர்ற வீடியோவே விட்டான்டா யூடியூப்ல. இதெல்லாம் போட்டுக்கிட்டு நான் சொன்னா சொல்ல போற இதுக்கே மரியாதை கிடையாது. எனக்கு ஊர்ல ஒரு அழகான குடும்பம், யாரும் தெரியல. அம்மா ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணனால குடும்பத்தை ஒண்ணு இல்லாம நினைச்சிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு அழகான ஒரு ஆட்டுக்குட்டி தங்கச்சி பசங்க அதையும் விட்டு வைக்கல. என்னால பண்ணக்கூடாதோ, என்னால செய்யக்கூடாதோ, அதெல்லாம் ஒரு அண்ணனா எனக்கும் அடிக்கும்ல. தேடி தேடி போய் அவன் பிறப்புறுப்பு இருக்குல்ல, பெண்ணாய் பிறக்க மாதவம் செய்ய வேண்டும் சொல்லிட்டு போயிட்டான். இங்க பொம்பளை பிள்ளைய பெத்துக்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுது. அப்படி பெத்துக்கிட்டாலும் உங்க மாதிரி பசங்களுக்கெல்லாம் அழகம் இல்லடா. எனக்கு நான் தான் இன்னைக்கு எனக்கு தெரியும்
இதை வெளில வந்துச்சுன்னா நான் இருப்பனா இருக்க மாட்டானான்னு தெரியல. ஆனா என்ன மாதிரி ஒவ்வொரு அண்ணனும் தான் தங்கச்சிய பண்றவன கொல்லுவாங்க. இப்ப சொல்றேன் சார், ஐயா எனக்கு இருந்தவ பார்க்கும்போது அப்படியே 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 துன்றணும். இனிமேல் இந்த மாதிரி எவனாவது பண்ணானா இருக்கிற ஒவ்வொரு கொலைக்கும்